Let's go. யான் 1 இயருக்கு முன்னாடி ஆரம்பித்தோம். ஏன் இவ்வளோ தாமதம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். மொராக்கோ கொஞ்சம் வெளிநாட்டில் போய் ஷூட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ மொராக்கோவோட ஹோல் டீம் அந்த டீமில் கூட ஷூட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அந்த டீம் பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. பாடி ஆஃப் லைஸ், போன் அல்டிமேட்டம், இந்த போன் சீரீஸ் எல்லாமே பண்ணதுனால. ஸோ ஒரு தமிழ் படம் அங்கே போய் பண்ணும்போது அந்த பட்ஜெட்டுக்கு வந்து வி ஹேட் டு அட்டாச். ஸோ அதுக்கான கொஞ்சம் நிறைய ப்ராசஸிங்லாம் இருந்தது. இப்போது ஒரு ஹாலிவுட் நடிகர் வந்து ஒரு படம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட அவங்களோட க்ரூவே பார்த்திங்கன்னா ஒரு 200-300 பேர் வருவாங்க, ஒரு ஃப்ளைட்லேயே வந்து இறங்குவோம். ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ வி வாண்ட் த சேம் விஷுவல்ஸ், லைக் எப்படி ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் விஷுவல்ஸ் எப்படி இருக்கோ அதே விஷுவல்ஸ் வேணும், காம்ப்ரமைஸ் இல்லாமல். பட் கொஞ்சம் வி டுக் லிட்டில் இந்த ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு கொஞ்சம் நிறைய டைம் எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் வீசா ப்ராசஸ் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய இருந்தது. ஸோ யான் ப்ரொடக்ஷன் டீம்லேருந்தே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 பேர், இந்த ஏடியும் சரி, ப்ரொடக்ஷன் மிஸ்டர் வினோத் அண்ட் ஷானவாஸ், அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 months ஃபுல்லாக இருந்து ரெக்கிலாம் பண்ணி கொஞ்சம் மெனக்கடல் இருந்தது. ஸோ அதனால தான் இந்த தாமதம். சாதாரணமாக எனக்கும் ஹாரிஸ் சாருக்கும் இந்த படம் வந்து 4வது படம் காம்பினேஷன். ஸோ இந்த 4th காம்பினேஷன் கூட ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த 4 ஃபிலிம்ஸில் வந்து கோக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஆல்பம் அப்படிங்கிறது வந்து என்னோட கேரியரில் யான் தான் சொல்லுவேன். ஸோ எல்லா பாடல்களும் ரொம்ப நல்லா இருக்குது. எவ்ரி சாங் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ஜானர் அண்ட் இட்ஸ் அ லவ் ஸ்டோரி. ஸோ லவ் ஸ்டோரிங்கிறதுனால எவ்வளோ நாளும் ஃபேண்டசைஸ் பண்ணலாம். அண்ட் ஹாரிஸ் சார் அதில் வந்து ரொம்ப பேர் போனவர். அண்ட் கரெக்டான டியூன்ஸை வந்து ரவிகே சார் செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ என்னோட படங்களுக்கு நான் எடுத்த சிச்சுவேஷனுக்கு இதுதான் கரெக்டான டியூன்ஸ் அப்படின்னு ரவிகே சார் கரெக்டாக ஹியஸ் ரொம்ப யூத்ஃபுல்லாக ஒவ்வொரு சாங்கும் டிஃப்ரெண்ட் ஜானராக இருக்குது. ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சாங் பார்த்தீங்கன்னா ஒரு கேரபியன் ஸ்டைலில் இருக்கும். அண்ட் பிளேலிஸ்ட் படி பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஆத்தங்கரை சாங், அதுதான் இப்போது நேற்று தான் ரிலீஸ் பண்ணோம். நல்ல ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், கொஞ்சம் நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு அந்த சாங்கில். கானா பாலா சார் பாடியிருக்காரு. ஒரு லோக்கல் சாங் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபுல் ஹிப்ஹாப் ஸ்டைலில் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த புதுசாக இருக்குது. அண்ட் நெஞ்சே உன்னிகிருஷ்ணன் சார் பாடியிருக்காரு அண்ட் சின்மய். ஸோ அந்த சாங் வந்து ஒரு ஃபுல் அன்பிளக்ட் வெர்ஷன். எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு சாங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேடம் எழுதின சாங், அந்த சாங்கும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபுல் க்ரூவி நம்பர். அந்த சாங் தான் இருக்கிறதுலே பெரிய சாங், 6 நிமிஷம் சாங். அது வந்து ஒரு பெரிய டாஸ்க் எங்களுக்கு. எப்படி, ஏன்னா ரொம்ப க்ரூஷியலான மூமெண்ட்டில் வர ஒரு சாங், நீ வந்து போனாங்கிற சாங். அண்ட் அதே மாதிரி இன்னொரு சர்ப்ரைஸ் சாங் ஒன்று இருக்குது. அண்ட் அந்த ஓப்பனிங்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஸோ படம் ரிலீஸ்க்கும் போது அது தெரியும். ஜாலியான ஒரு படம், ஒரு பாய் டு மேன் ஃபிலிம் தான் இது. ஒரு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிற ஒரு பையன் திடீர்னு போய் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறான், எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறான். ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பிள் லைன், பட் எடுத்த விதம், விஷுவல்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா லார்ஜர் தென் லைஃப். ஸோ மொராக்கோவில் போய் ஷூட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த ஹோல் மொராக்கன் ஃபுட்டேஜ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன். எஸ்பெஷலி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் சினிமாவில் வராத ஒரு கிளைமேக்ஸ், ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிளைமேக்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் கொஞ்சம் பில்டப் கொடுத்துருந்தேன். ஸோ நிச்சயமாக ஐயோ நான் கூட நினச்சிட்டு இருந்தேன், என்னடா கொஞ்சம் ஓவராக பில்டப் கொடுத்துட்டோமே, அங்கே போய் ஃப்ளைட் ஏற்றி சரியாக வரலன்னா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அன்றைக்கி நாங்கள் ஷூட் பண்ணது வந்து த மோஸ்ட் க்ரூஷியல் திங். அந்த அளவுக்கு நாங்கள் ஷூட் பண்ணது வந்து வி ஆல் செலிப்ரேட்டட். ஆக்சுவலி சொல்ல போனால் இன்னும் எங்களுக்கு வந்து ஒரு 4-5 days ஆஃப் ஷூட்டிங் மிச்சம் இருந்தது. பட் த டே வி ஷாட் அந்த செஸ்னா வச்சு ஷூட் பண்ண இது வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. வேர் வி ஆல் செலிப்ரேட்டட் தட் ஈவினிங் இந்த டெசர்ட் இட் செல்ஃப். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல, ஆக்சுவலி வி காட் அ வெரி குட் டீம், த மொராக்கன் crew who worked with the Hollywood இது. ஸோ ஸ்பெஷல் மென்ஷன் டு ஹமீத் அண்ட் ஜமால் அண்ட் நபீல் அண்ட் ஆல்சோ மிஸ்டர் மஜித். ஸோ அவர் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு இது. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு வினோத் அண்ட் ஆல்சோ ஷானவாஸ். எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸ்பெஷலி ஏடி டீம், சினிமாட்டோகிராஃபர் டீம்
அண்ட் இந்த படத்தில் ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு சினிமாட்டோகிராஃபர், ஏன்னா ஒரு சினிமாட்டோகிராஃபராக இருந்ததுனால ஸோ ஹீஸ் கம் அப் வித் லாட் ஆஃப் நிறைய சினிமாட்டோகிராஃபர்ஸை வந்து உருவாக்கியிருக்காரு. அவங்களோட அசிஸ்டன்ஸ் எல்லாமே நல்ல பெரிய பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ரவி சாரோட டைரக்ஷனில் மட்டும்தான் நடிப்பேன், சினிமாட்டோகிராஃபியில் நடிக்க மாட்டேன்னு அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்தது. நம்ம கோபி சார் வந்திருந்தார். மொராக்கோவில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, அவர் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணும்போது அவர் பயங்கர எந்துவாய் அவர் மாடியிலேருந்து கீழே குதிச்சு அவர் கால் உடஞ்சிடுச்சு. அவர் உடஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டே நடக்குது இது. ஸோ இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் மொராக்கோக்கு போனோன்னே ஃபஸ்ட் டே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. தென் ஹீ ஃபுல்லி ஒர்க்ட் ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபர் அங்கே, ப்ளஸ் டைரக்ஷன், நிறைய ப்ரெஷர்ஸ் அவருக்கு. பட் ஸ்டில் ஆஸ் அ பர்சன் நானும் வி ஆல் ஆஸ் அ டீம் ஐ திங்க் நல்லா கோஆர்டினேட் பண்ணி கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணி இந்த படத்தை ஒரு நல்ல ஒரு படம், ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம். இதில் மெசேஜ் அது இது அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர். என்னை பொறுத்த வரைக்கும் தே ஆஸ்க் மீ நீங்கள் என்ன ஐயோ குட் ஆக்டர் ஐயோ ஸ்டார் அப்படின்னு கேட்டால் ஐம் அன் என்டர்டெய்னர் தான் நான் சொல்வேன். ஸோ இட்ஸ் அன் என்டர்டெய்னிங் ஃபிலிம், எட்ஜ் ஆஃப் த சீட் ஃபிலிம். நிச்சயமாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேறு மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப் வேறு மாதிரி இருக்கும். தேங்க்ஸ் டு RS Infotainment அண்ட் டீம் அண்ட் ஸ்பெஷலி எல்ரட் சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை வந்து கன்சீவ் பண்ணுறதுக்கு நாட் எவ்ரிபடி வில் ஹேவ் தட் விஷன். துளசி இஸ் ஆல்வேஸ் பின் கிரேட். துளசி வந்து ஒரு பயங்கர ஒரு ஃபுல் டைம் வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸரோட டாக்டருங்கிற மாதிரி நடிக்கணும். அந்த ரோலை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஏன் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அப்பாவை பார்த்தா ஆர்மி ஆஃபீஸர் மாதிரியே இருப்பார். ஸோ அதனால் எனக்கு நல்லா தெரிஞ்சது. ஸோ அதனால் அந்த கேரக்டர் அவங்களால ஈஸியாக அவங்களால கன்சீவ் பண்ண முடிஞ்சது. நாசர் சார், குரு சொல்லவே வேணாம், தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சீன் வித் ஹிம். ஸோ ட்ரெய்லரில் இன்னும் நிறைய பேசுகிறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அ லாட். நான் யாரை பற்றியும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. தேங்க்யூ. Jan's highlight is the Harith Sir's music. அதனால I think I'm really glad to visually be able to display Harith Sir's work. And thanks to Ravi Sir again for letting me be a part of Yan and to be able to work with the amazing Jiva Ji and of course the wonderful Eldred Sir again. So please, as you've heard the song, please watch the movie to hear how it comes out. Thank you. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தை ஆரம்பித்தோம். இப்போது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நேற்று ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. பாடல்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படத்தில். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி அந்த பாட்டு வாங்கினது எவ்ரி சாங் ஒர்த்துன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஜீவா சார், துளசி, நாசர், தம்பிராமையா, ஜேபி சார், இன்னும் மற்றமெல்லாம் நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். எல்லோரும் அந்த படத்தில் ரொம்ப ஒத்துழைச்சி ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லோருக்கும் சார் வந்து படத்துக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி பயங்கர பொருட்செலவில் இந்த படத்தை எடுத்திருக்காரு. என் மேல் நம்பிக்கை வச்சு ஐ ஹோப் ஐ லிவ் அப் டு இட். எல்லோருக்கும் வணக்கம். யூஸ்வலாக நாங்கள் படம் பண்ணும்போது ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் ஆக்ட்ரஸ் எல்லாம் தேடுவோம். நான் இதில் வந்து நாங்கள் சான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் ஆக்சுவலாக பார்த்தா ரவி சாரும் ஜீவா சாரும் ஸ்கிரிப்ட் கேட்டு அவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணிவிட்டு தென் அவங்க வந்து யாருக்கு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு சாய்ஸ் எடுத்து என்னை கூப்பிட்டு பேசினாங்க. ஜீவா சார் சொன்னார், அருமையான ஸ்கிரிப்ட் சார், ரவி சார் சொன்னார் வந்து கேளுங்க அப்படின்ட்டு. ஸோ ஹில்டன் ஹோட்டலில் தான் கேட்டோம். கேட்டுட்டு ஆக்சுவலாக நைட்டு கேட்டுட்டு ஆல்மோஸ்ட் அரவுண்ட் 10 o'clock கேட்டோம். 12 o'clock நைட்டே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் அவ்வளோ அருமையான ஸ்கிரிப்ட். யூஸ்வலாக வந்து நான் சார்ட்ட கதை கேட்க போகும்போது ஒரு ஜீனியஸாக கதை சொல்லுவார், ஒரு மாதிரி சென்சிட்டிவாக கன்னத்தில் முத்தமிட்டால் அது மாதிரிலாம் சார் அது மாதிரி படம்லாம் சாரை பார்த்துருக்கேன் நான். பிளாக்கு, சாவரியா, கன்னத்தில் முத்தமிட்டால் அது மாதிரி. ஸோ அது மாதிரிலாம் சொல்லுவார் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டே போனேன். ஏன்னா நான் ஒரு என்டர்டெய்னர் எடுக்கணும். இந்த ஸ்லாட் வந்து ஒரு என்டர்டெய்னரோட ஸ்லாட். ஸோ எங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்து சீரியஸ் ஆஃப் மூவிஸில் இந்த ஸ்லாட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர் கொடுக்கணும் அப்படின்னு. பட் கேட்டுட்டு வந்து அப்படி இருந்தது. ஃபஸ்ட் ஆஃப் கேட்கும் போதெல்லாம் வந்து 2 பேரும் உளுந்தெல்லாம் சிரிச்சிட்டு இருந்தோம். நானும் ஜீவா சார் அவ்வளோ சீட்லேருந்து குதிக்க ஆரம்பிச்சிட்டார். செகண்ட் ஹாஃப் அப்படியே டேர்ன் ஆச்சு. அப்படி ஒரு ஆக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ தேங்க்ஸ் ஜீவா சார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ரொடியூஸ் திஸ் மூவி. தென் மொரோவர் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எங்களோட கம்பெனியில் பெரிய பட்ஜெட் மூவி இதுதான் இப்போதைக்கு. பட் அதை மீறி பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் வந்து ரவி சாரோட ஒரு 25 எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அவர் சேர்த்து வச்ச அந்த குட்வில்
அது எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணி பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் எனக்கு வந்து சில பேர் சம்பளம் இல்லாமலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க சில டெக்னீஷியன்ஸ். அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஹாரிஸ் சார் வந்து யூஸ்வலாக வந்து படம் பண்ணுறச்ச நான் வந்து ஃபர்ஸ்ட் அவரை பார்க்கும்போது அவர் எனக்கு ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது. ஸோ கோவோட ஜேர்னியில் வி பிகம் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி. ஸோ அதனால் இந்த படத்தில் வந்து கதை கேட்டவுடனே நான் அவங்க 2 பேர்ட்டையும் சொன்னேன் ஹாரிஸ் சார்ட்ட போயிடுவோம், ஏன்னா இவ்வளோ பெரிய படத்துக்கு வந்து மியூசிக் வந்து அப்படி இருக்கணும், அதான் தாங்கும் அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் படத்தோட கதையில் ஒரு முக்கியமான இடத்துல வந்து ஒரு சாங் வந்து எந்த ஜோனர் போகிறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்தது. இன்ஃபேக்ட் ஒரு 1 month அது பெரிய டிஸ்கஷனே போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஹாரிஸ் சார் சொன்னார் இந்த இடத்துல ஒரு கானா சாங் போட்டுடலாம், ஏன்னா அப்போ தான் கமர்ஷியலுக்கு வந்து பயங்கரம் ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு அவரும் ஒரு ப்ரொடியூசர் சைடில் கேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தென் குவாலிட்டி ஆஃப் சாங்ஸ் அவ்வளோ நல்லா வந்திருக்கு. தென் லிரிக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் மென்ஷன் வந்து ஃபர்ஸ்ட்டு நாங்கள் சாங் கம்போஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் சாங் யாரை எழுத வைக்கலாம் அப்படின்னு எங்களோட டிஸ்கஷன் இருக்கும்போது ஹாரிஸ் சார் சொன்னது வந்து ரொம்ப யூத்ஃபுல்லான சாங்கு. அந்த இங்கே இருக்கிற சாங்லேயே ஒரு மாதிரி டேட்டூஸ் பற்றிலாம் எழுதியிருப்பார், நிறைய எழுதியிருப்பார், ரொம்ப யூத்ஃபுல்லாக இருக்கும். யார்கிட்ட போகும்போது வாலி சார்கிட்ட தான் சொன்னார். இன்ஃபேக்ட் அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார் அப்போ. ஸோ நாங்கள் ஹாரிஸ் சார் விகேஷ் சார் எல்லாம் போய் மீட் பண்ணி இன்ஃபேக்ட் அவருக்கு இப்போ நாங்கள் எல்லாருமே மிஸ் பண்ணுறோம். ஸோ அவரை நான் நினைவு கூறுறேன் இந்த டைமில். ஸோ அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது கூட அவரால் வீட்டிலேருந்து வர முடியல, என்னால் வெளியே வர முடியாது அப்படின்னா ஹாரிஸ் சார் அவர் வீட்டுக்கே போய் ஒரு 3 நாள் இவங்க எல்லாம் டேரக்டர் எல்லாம் போய் இருந்து எழுதி வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. தென் தாமரை மேம் அவ்வளோ ஒரு சென்சேஷனல் சாங் ஒன்று எழுதியிருக்காங்க. இன்ஃபேக்ட் எங்களோட எல்லா படங்களையும் ஆல்மோஸ்ட் நான் டைரக்ட் பண்ணும்போது என்னோட எல்லா சாங்குமே அவங்களுக்கு கொடுத்தேன். ஸோ அவங்களோட அவ்வளோ பெரிய ஃபேன் நான் ஆக்சுவலாக. தென் கபிலன் 2 சாங் எழுதியிருக்காரு, அவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதில் ஒரு சாங் வந்து ஒரு கானா பாலம் பாடியிருக்காரு. இன்ஃபேக்ட் இப்போ பட்டே கிளப்பிட்டுருக்கு அந்த சாங்கு, எங்கே போனாலும் அந்த பாட்டு பற்றி கேட்குறாங்க. தென் பா விஜய் லட்சம் கேலரிகள் அப்படின்னு ஒரு சாங் எழுதியிருக்காரு, அப்படி அருமையான சாங் அதுவும். தென் ஹீரோயின் துளசி, அவங்களுக்கு வந்து இன்ஃபேக்ட் அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறது ராதா மேமுக்கும் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா என்னோடய ஷூட்டிங்கில் வந்து நிறைய டைம் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எங்களை ஷூட்டிங் டேஸ்லாம் அவங்க எக்ஸாம் டேஸை மாறிடுச்சு. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி 2-3 ஷெட்யூல் எக்ஸாம் ஷூட் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் டே காலையில் போய் எக்ஸாம் எழுதுவாங்க. இப்போ கூட நான் கேட்டேன் ராதா மேம்கிட்ட மார்க்ஸ்லாம் நல்லா வாங்கியிருக்காங்களான்னு. இல்லை நல்லா வாங்கியிருக்காங்க அப்படின்றாங்க. நாங்கள் இனிஷியலாக படம் ஆரம்பிக்கிறச்ச துளசி இவ்வளோ கேரி பண்ணுவாங்களான்னு எங்களுக்குமே டவுட் இருந்தது. பட் ஸ்க்ரீனில் நாங்கள் படத்தை போட்டு பார்க்கும்போது நேற்று ஹாரிஸ் சார் மென்ஷன் பண்ண மாதிரி இந்த கேரக்டரை இவங்களை தவிர வேறு யாருமே இவ்வளோ அழகாக பண்ணியிருக்க முடியாது. ட்ரெய்லர் மேட் கேரக்டர் அந்த பொண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோல் டீமுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோடய ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ண எல்லாருக்குமே, ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். பத்திரிகையாளர் சகோதர சகோதரிகளுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யான் அப்படிங்கிற இந்த திரைப்படம் திரு ரவி கே சந்திரன் அவருடைய முதல் படம் இயக்கத்தில். அது ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளர், நமக்கெல்லாம் தெரியும். நல்ல அழகான திரைக்கதையை அமைச்சு ஒரு நல்ல காதல் கதையை எடுத்திருக்காரு. காதல் கதைன்னு சொன்னால் கூட இந்த படத்தில் எனக்கு பிடித்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுவரை யாரும் தொடாத ஒரு சமூக பிரச்சனையை தொட்டிருக்காரு. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் யாரும் இதுவரை அது சரியான நேரடியாக இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை தொடலை. அதை நான் இங்கே வெளியிட முடியாது. அது படத்தில் நீங்கள் பார்க்கும்போது சுவாரஸ்யமாக இருக்கும். நிச்சயமாக இந்த படம் வெளிவந்த பிறகு அந்த பிரச்சனையை பற்றி பேசுவாங்க. அந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு, ஏன்னா அது ஒரு மனித உரிமை சார்ந்த ஒரு பிரச்சனை. உலகளாவிய அளவில் இன்றைக்கி பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படியான ஒரு பிரச்சனையை கையாண்டிருக்காரு. அதுக்கு நடுவில் அழகான இந்த காதல் கதையும் எடுத்துகிட்டு போயிருக்காரு. படம் சிறந்த வெற்றி படமாக அமையணும். திரு எல்ரட் குமார் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இந்த படம் யான் படத்தில் கதை, வசனம், டைரக்ஷன் இந்த 3 வேலையை ஆல்ரெடி பார்க்குறேன். இதுக்கு மேலே சினிமாட்டோகிராஃபி பண்ணாக்க சேர்த்து சொன்ன மாதிரி, ஆனால் ஃபோர்ஸ்ஃபுல்லாக 2-3 இடத்துல பார்க்க வேண்டிய இருந்துச்சு. மொரோக்கோ ஷெடியூல் ஃபுல்லாக நான் ஷூட் பண்ண வேண்டிய இருந்துச்சு. என்னோடய கேமராமேன் வந்தவருக்கு காலை உடஞ்சி போச்சு ஃபஸ்ட் டேவே, அதனால் நானே எடுக்க வேண்டி வந்துச்சு. ஹாரிஸ் சார் சொல்லனாக்கா இந்த படத்தில் வந்து ரொம்ப டைம் எடுத்து பண்ணார். ஏன்னாக்கா பல ஊர்களுக்கு ட்ராவல் பண்ணி ஷூட் பண்ணோம், கம்போஸ் பண்ணோம். அதனால் இந்த கதையை அவருக்கு முதல்ல சொல்லி அவருக்கு அதை அக்செப்ட் பண்ண வைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அவர் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
கதையில் நல்லா இன்வால்வ் ஆனதுனால அவர் எல்லா சாங்குமே யோசித்து தான் போட்டார். ஒரு ஏனோ தானோன்னு போட்டு குயிக்கியாக கொடுக்கல, சீக்கிரமாக முடிச்சு கொடுக்கல, நல்ல டைம் எடுத்து ஒழுங்கான பாட்டுகள் கொடுத்துருக்கு. அந்த பாட்டு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு எல்லா விதமான ஒர்த்தும் இந்த படத்தில் இருக்குது. சரி, இந்த படத்தில் ஸ்ரீஹர் பிரசாத் எடிட்டர், சாபு சுருள் ஆர்ட் டைரக்டர், ஷாலினின்னு சொல்லிட்டு ரசூல் புக்கோட்டையோட அசிஸ்டண்ட்டு சவுண்ட் டிசைன் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரானரி க்ரூ அண்ட் கிரேட் ஆக்டர்ஸ் வி ஹவ் காட். Jiva, as I say, is one of the finest actor we have, most underrated actor. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாருமே கேஷுவலாக எடுத்துட்டாங்க. பட் இஸ் அ எக்ஸ்ட்ரானரி ஆக்டர். ராம் ஈலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஈ கேன் கேரி ஆஃப் எனி ரோல் வித் ஈஸி. எல்லா படத்திலும் ரொம்ப இயல்பாக நடிப்பார். அந்த இயல்பான நடிப்பை வந்து கரெக்டாக எலிவேட் பண்ணி இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம். அவர் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி அந்த படத்தில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. துளசி வந்து இந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் மணி சார் சொல்லும்போது சொன்னார், மோஸ்ட் இன்டெலிஜென்ட் கேர்ள் அண்ட் வெரி குட் ஆக்ட்ரஸ், யூ வில் பி சர்ப்ரைஸ்ன்னு சொன்னார். அந்த வார்த்தைகள் உண்மை, 100% உண்மை. இந்த படத்தில் ஆக்ஷன் சீன்ஸ் 7-8 ஆக்ஷன் சீன்ஸ் இருக்குது, த்ரில்ஸ் இருக்குது. துப்பாக்கி, பில்லா 2லாம் ஒர்க் பண்ண ஸ்டன் மாஸ்டர் தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் புதுமையான ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. இட் வில் பி அ நியூ ட்ரெண்ட். தேங்க்யூ. Hi Behind Woods viewers, this is Tulsi Nair speaking, and I'm really glad to be able to interact with you again. Yan is my second movie, and I never thought it'll be my second movie because Kadal Madri is a very project with really big people like Harris Sir Ji, Ravi Sir, Jiva Ji, and 100 million more people. Adile na mattu oru pudusa vanda actress. So it's a really beautiful movie. Na script halfway through keekumpode in my head I was like, I have to do this character because it's very important, beautiful ana character. It's really hard to get. So adanal in the unique opportunities I grabbed it with both hands. Jiva is I guess the most exotic co-star that I've ever met because he's so senior, he's so experienced, but he's so sweet and so down to earth, considering the fact that I'm just one movie old. And it was really sweet to have him have so much confidence and patience with me, and I really hope to work with him again. Mani Sir is a legend. Mani Sir has directed his whole life, and this is Ravi Sir's first time. So Ravi Sir had his own way of explaining, which I got to learn, and he found out how to explain to me in a different way. But yes, obviously Mani Sir, we can't compare Mani Sir and Ravi Sir with each other when it comes to direction, because Mani Sir is way steps ahead. But Ravi Sir is off to a really good start, and in the first movie itself you won't believe that it's his first time. All the songs are immensely beautiful and really great, but my favorite really is Lacham Calorie and Hey Lamba Lamba. வணக்கம். ஆர்எஸ் இன்ஃபோடைன்மெண்ட் என்கிற இந்த திரை நிறுவனம் யான் என்கிற திரைப்படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஜீவா, துளசி முக்கிய நடிகர்கள். இயக்கம் திரு ரவி கே சந்திரன் அவர்கள். அவர் சிறந்த ஒளிப்பதிவாளர், நமக்கு தெரியும். முதல் முறையாக தமிழில் இந்த படத்தை இயக்குறாரு. திரு ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் இசையமைத்திருக்கிறாங்க. இந்த படத்தில் நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன். உண்மையிலேயே ஒரு பாடல் அப்படின்னு சொன்னாலும் மிகச்சிறந்த பாடலாக இருக்கும். நீ வந்து போனது நேற்று மாலை அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பாட்டு கொஞ்ச நாள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு வருகிற காட்சி அமைப்புக்கான பாடல். அந்த மாதிரி பாடல் கிடைச்சா பாடலாசிரியர்களுக்கு எழுதுறதுக்கு நல்ல ஒரு களம் கிடைத்த மாதிரி. அந்த வகையில் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப சிறப்பான இடத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். கூடுதலாக இன்னொன்று இந்த பாட்டில் என்ன அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் பிடிச்ச பாம்பே ஜெயஸ்ரீயும் கேகேயும் இந்த பாட்டை பாடியிருக்காங்க. கேட்டு பாருங்கள்.